வணக்கம். நம்ம காயத்ரி மந்திரத்தோட மகிமையை பார்த்துக்கிட்டே வரோம். காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றதுனால எந்த ஒரு தேவதையை, எந்த ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய நாராயணன், அதாவது சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய நாராயணனுக்கு சூரிய நாராயணன்னு பேரு. அந்த நாராயணனை தான் நம்ம தியானம் பண்றோம். இந்த சூரிய நாராயணனை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன மகத்துவங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வியாசர் மகாபாரதத்துல விராட பருவத்துல சொல்லியிருக்கார். விராட பருவம்ங்கிறது மகாபாரதத்தோட 18 பருவத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு பருவம். எந்த ஊர்லயாவது மழை பெய்யலைன்னா இன்னைக்கு கூட அந்த ஊர்ல விராட பருவத்தை உபன்யாசம் பண்ண சொல்லுவாங்க. அந்த உபன்யாசம் பண்ணி முடிச்சதும் ஜோன்னு அந்த ஊர்ல மழை பெய்யும். அதனால விராட பருவத்தோட மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு பருவம் மகாபாரதத்தோட 18 பருவங்கள்ல அப்படின்னா இந்த விராட பருவம் தான். இந்த விராட பருவத்துலதான் பஞ்ச பாண்டவர்களும் அவர்களுடைய மனைவியான பாஞ்சாலியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அஜ்ஞாதவாசம் இருக்காங்க. அதாவது மற்றவர்களுக்கு இவர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள், இவதான் திரௌபதி அப்படின்னு தெரியாம மறைஞ்சு வாழறாங்க. அப்படி பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் விராட தேசத்துல இருக்காங்க. அந்த விராட தேசத்து மகாராணியினுடைய ஒரு உதவியாளினியாக திரௌபதியானவள் சைரந்திரி அப்படிங்கிற பேர்ல இருக்கா. அந்த மகாராணியினுடைய சகோதரனுக்கு திரௌபதியினுடைய அழகை பார்த்து அவன் மேல மோகம் ஏற்படுறது. பல விதத்துல திரௌபதியை அடையறதுக்கு அந்த கீச்சகன் முயற்சி பண்றான். ஆனா திரௌபதி என்ன சொல்றா, அதாவது சைரந்திரி வடிவத்துல இருக்கக்கூடிய திரௌபதி என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருத்து, எனக்கு ஒரு கந்தர்வனோட திருமணம் நடந்திருக்கு, என்ன தொடாத அப்படிங்கிறான். ஆனாலும் கீச்சகன் விடாம திரௌபதிய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். திரௌபதியும் இடம் கொடுக்காம இருக்கா. ஒரு கட்டத்துல இந்த கீச்சகன் என்ன பண்றான்னா தன்னோட சகோதரிய கிட்ட கேட்கறான். அந்த விராட தேசத்தோட மகாராணி கிட்ட தன்னுடைய காதலுக்கு உதவி பண்ணும்படி கேட்கறான். மகாராணியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மகாராணியினுடைய உதவியாளினியா திரௌபதி அவங்க வீட்டுல, அதாவது அவங்களோட அறையில அன்னம் கொடுக்கறதுக்கு, சாதம் கொடுக்கறதுக்கு வரும்போது, எனக்கு சாதம் கொடுத்தது போறோம், நீ என் தம்பிக்கு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க மகாராணி. திரௌபதி முதல்ல அதுக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் மகாராணியே சொல்றாங்க அப்படிங்கிறதுனால சாதத்தை எடுத்துக்கிட்டு கீச்சகனோட அறைக்கு திரௌபதி போறான். அப்படி போகும்போது சாதத்தை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு திரௌபதியினுடைய சேலையினுடைய முடிப்பை பிடிச்சு இழுக்கிறான் கீச்சகன். சேலையினுடைய முடிய அவன் பிடிச்சு இழுக்கும் போது சேலை அவுர ஆரம்பிக்கிறது. மகாபாரதத்துல நடந்த 3வது துகில் உரிவு இது. அப்போ யாருமே தன்னை காப்பாத்த இல்லையே அப்படின்னு நினைச்ச திரௌபதி ஒண்ணு பண்றான். இப்போ திரௌபதி என்ன பண்ணினா அப்படிங்கிறத அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம்.